இங்கே கூடியிருக்கும் அனைவருக்கும் என் மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று ஒரு அருமையான அற்புதமான ஒரு நிகழ்ச்சி, ராஜசூய யாகம். இந்த நிகழ்ச்சியை நடத்தி கொண்டிருக்கும் திரு ரங்காஜி அவர்களும் சுப்ரியாஜி அவர்களும் மற்றும் இங்கே இருக்கக்கூடிய அனைவருக்கும் என்னோட வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த யாகம் பற்றி விரிவாக சொன்னார்கள். யார் எந்த காலகட்டத்தில் நடத்தினார்கள் என்று சொன்னார்கள். தர்மத்தை ஸ்தாபிக்க வேண்டிய காலகட்டம் வரும்போதெல்லாம் இந்த யாகம் நடக்கும் என்று சொன்னார்கள். தர்மத்தின் ஆட்சி அமைப்பதற்காக இந்த யாகம் வரும் என்று சொன்னார்கள். தர்மோ ரக்ஷித ரக்ஷிதா, தர்மத்தை அறம் யார் காக்கிறார்களோ அவங்கள அறம் காக்கும். இந்த அறம் காக்கும்ங்கிறது நம்ம சொல்கிறோம். அந்த அறம் காக்கும் என்று சொல்கிறதுக்கு முன்னாடி நம்மளோட வாழ்க்கை முறை எப்படி இருக்கும்? தெய்வம், தர்மம், தேசங்கிறதெல்லாம் நாங்கள் எங்களுக்கு பாலப்பாடமாக சொல்லப்பட்டு அந்த ஒரு வாழ்க்கை முறையில் நாங்கள் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். ஆனால் இன்றைக்கு பக்தி இருக்கிறது. அது எப்படி இருக்குது? தெய்வத்தை எல்லாரும் கும்புறோம், எல்லாரும் தெய்வ நம்பிக்கையோடு தான் இருக்கோம். தர்மம் இல்லாதவர்கள் கூட அதிகமான தெய்வ நம்பிக்கையோடு இருக்கிறார்கள். அதனால் தெய்வ நம்பிக்கை என்பது இப்போ எப்படி இருக்குன்னா, பக்தி என்பது சுயநல பக்தியாக இருக்கே தவிர அதில் தேசபக்தி இல்லை. தர்மத்து மேலே சிந்தனை இல்லை, ஆனால் பக்தி இருக்குது எல்லாத்தையும். நான் வாழணும், நான் வாழணும், நான் மட்டுமே வாழணும் அப்படிங்கிற சுயநல பக்தி தான் இன்றைக்கி எல்லாருக்கும் இருக்குது. சுவாமிக்கு பிரார்த்தனை பண்ணும்போது, கோயிலுக்கு போகும்போது எந்த விதமாக பிரார்த்தனைகள் தான் இருக்குது. நாம் எல்லாம் ஒரு சங்கல்பம் இன்றைக்கி எடுத்துக்கணும். நம்ம எந்த கோயிலில் போய் அர்ச்சனை பண்ணால் உங்கள் கோத்திரத்தை சொல்லுங்கள், உங்கள் நட்சத்திரத்தை சொல்லுங்கள், குடும்பத்தார் பேரை சொல்லுங்க. கடைசியாக 2 விஷயம் சேர்த்துக்கணும். பாரத தேசம் நல்லா இருக்கணும், ஹிந்து சமுதாயம் நல்லா இருக்கணும். 2 வார்த்தை நான் கடைப்பிடிச்சிட்டு இருக்கிறேன். அதை நான் எந்த கோயிலில் போய் சங்கல்பம் எடுத்தாலும் முதல்ல என்னோடய குடும்பத்தாரை சொல்லிவிட்டு, ரொம்ப வேண்டியப்பட்டவர்கள் சிரமத்தில் இருக்கவங்களுக்கெல்லாம் சொல்லிவிட்டு, பாரத தேசமும் இந்து சமுதாயம் சொல்லும். பாரத தேசம், இந்த தேசம் எப்போ நல்லா இருக்கும்னு சொன்னால், ஒரு பலமான இந்து சமுதாயம் நல்லா இருக்கும்போது அந்த தேசம் நல்லாயிருக்கும். ஒரு பலவீனமான இந்து சமுதாயம் இருந்ததுன்னா இந்த தேசம் எப்படி நம்ம அடிமைப்பட்டிருந்தோம் 1000 வருஷமோ அது மாதிரி திருப்பி அடிமைப்பட்டுருவோம். இன்றைக்கி அடிமைப்பட்டிருக்கோம். எப்படி பட்டிருக்கோம்? கையிலேயே அடிமைப்பட்டிருக்கிறோம். இந்து சமுதாயம் எப்படி இருக்குது? தலை குனிந்து இருக்கிறது. எல்லோரும் ஃபோனை பார்த்துட்ருக்குறோம். ஃபோனில் எல்லாருமே நல்ல விஷயங்கள் நிறையா வருது, ஆனால் தீய விஷயங்கள் அதுக்கு மேலே அதிகமாக வருது. நம்ம கவனங்கள் பூரா இன்றைக்கி அந்த பக்கம் போயிட்டுருக்கு. தேசத்தை பற்றி நம்ம சிந்திக்கிறது இல்லை. நம்மளை சுற்றி நடக்கிறத பற்றி யாரும் சிந்திக்கிறது இல்லை. நமக்கு என்ன ஆபத்து காத்திருக்குங்கிறத பற்றி யாரும் யோசிக்கிறது இல்லை. ஆனால் எல்லாம் தெரிஞ்ச மாதிரி நடந்துகிட்ருக்கோம். உங்கள் எல்லாரையும் சந்திச்சதில் மகிழ்ச்சி. இந்த நிகழ்ச்சிக்கு நான் அழைத்த ரங்காஜிக்கு என்னுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். பாரத் மாதா கி, பாரத் மாதா கி, பாரத் மாதா கி, ஜெய் ஸ்ரீராம், ஜெய் ஸ்ரீராம். மிக்க நன்றி. அதாவது கான்செப்ட்லாம் பெருசாக எதுவும் பேசாமல் ரொம்ப இயல்பாக நடைமுறையில் அன்றாட வாழ்க்கையில் நமக்கு என்ன பிரச்சனை இருக்குது, நம்ம நாடு உயரணும்னா அதுக்கு என்ன பண்ணணும், எப்படி நாம் சிந்திக்கணும், ராஜானா யார், ஆட்சியாளர்னா யாருன்றத ரொம்ப அழகாக வித்தியாசப்படுத்தி காட்டியிருக்கா. பேசு தமிழா பேசல என்ன சொல்கிறா அப்படின்னு டக்குன்னு நம்ம உடனே மீடியாலேருந்து மீடியாவுக்கு ஜம்ப் ஆகும் இல்லையா? அதே மாதிரி இப்போ அடுத்ததாக நாம் கேட்க போகிற டாக் யாருது அப்படின்னாக்கா, பேசு தமிழா பேசுடைய சேனல் ஹெட்டாக இருக்கக்கூடிய கிரண் ஸ்ரீவத்சன். அவர் ஒரு நேஷ்னலிஸ்ட் கண்டென்ட் கிரியேட்டர். இது கேட்குறதுக்கே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அப்புறம் அந்த சிந்தனையில் ஒரு தெளிவும், ப்ரெசன்டேஷனில் ஒரு எளிமை, இது 2 விஷயத்தை அவரை பற்றி நீங்கள் சொல்லலாம். ஹிஸ் திங்கிங் இஸ் வெரி கிளியர், ப்ரெசன்டேஷன் இஸ் வெரி வெரி சிம்பிள் அண்ட் த மோஸ்ட் ரிக்வயர்டு திங் ஃபார் டுடேஸ் லைஃப். என்ன உண்டோ அந்த விஷயத்தை அவர் சொல்லுவார் வித் அ நேஷ்னலிஸ்ட் வியூ. அதனால் இந்த விஷயத்தில் 10 வருஷத்துக்கு மேலே அவர் ஈடுபட்டு இருக்கார். ஸோ வி ரிக்வெஸ்ட் கிரண் ஸ்ரீவத்சன் ஜி டு address us.